வெல்கம் டு அன்பு ஓவியம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் பசுமை தமிழ் பாரம்பரியம் இந்த டாப்பிக்கில் தான் ட்ராயிங் வரைய போகிறோம். அதில் ஒரு லேடி உரலில் உலக்கையை வச்சு நெல் குத்துற போல் ஒரு சீன் வரைய போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு ஒரு எலிப்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. ஹெட்டு, நெக்கு, சைடு போஸு, ஷோல்டர், இங்கே சாரி வருது, இங்கே கைக்கு இந்த அளவு கை, இங்கே அந்த உலக்கையை பிடிக்கிறதுக்காக விரல், இது ஜாயின் ஆகிடுது. இந்த சாரி சுருக்கம் அதெல்லாம் இப்போ இந்த ஷோல்டர் இதோட முடிச்சுக்கிறோம். இங்கே அது இன்னொன்று, இப்போ இது உலக்கை வந்து இப்போ இந்த அளவு இருக்குது, இந்த அளவு இருக்குது. இப்போ இதை இன்னொன்று கையை அந்த சைடு, ஒரு கை இது, இன்னொரு சைடு பிடிச்சிட்டு இருக்கிற போல் இங்கே அந்த கை. நெக்ஸ்ட்டு இல்லாட்டி கொஞ்சம் கிராஸாக கூட போட்டுக்கலாம், லைட்டாக ஸ்லாண்டிங். அதை ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சாரீ பின்னாடி மடிச்சிருக்க மாதிரி இங்கே மடிப்பு அந்த சாரியோடைய எடுத்து சொருவி இருக்காங்க. இந்த சாரியோடைய ஃப்ளீட்டு, சாரி சுருக்கம், இதுக்கு பார்ட்ரு, இதுக்கெல்லாம் பார்ட்ரு. இங்கே இப்போ உலக்கை உலக்கைக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டுருங்க. இங்கே ஸ்லாண்டிங் லைனு, ஹரிசாண்டல் லைன், மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன், இப்போ ஸ்லாண்டிங் லைன். இது கல்லில் இருக்கும், கருங்கல் கால். இப்போ ஃபேஸுக்கு இது சைடு வாக்கு, சைடு போஸு, அதனால் இங்கே போட்டுக்கிறோம் வாக்கு. காது, இங்கே கொண்டை, ஐப்ரோ, கண்ணு ஒரு கண்ணு சின்னதாக இருக்கும், ஒரு கண்ணு பெருசாக இருக்கும். இந்த சைடு பெருசாக இருக்கும், அந்த சைடு சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூக்கு, லிப்பு, இந்த மூக்குக்கு நேராக லிப்பு, இங்கே சின்ன. இப்போ இதில் நம்ம வந்து கண்ணு திறந்துருக்க மாதிரி போட்டிருக்கோம். இது கீழ் நோக்கி அவங்க குத்தும் போது கண் இப்படி கீழ் நோக்கி இருக்கும், அதனால் இது மாதிரி போட்டுருக்கோம். சின்ன, அவ்வளோதான். இங்கே இந்த சாரியோடைய பார்டரு இங்கெல்லாம் வருது, இங்கே கொஞ்சம் பார்டரு, எல்லாத்துலேயுமே பார்டரு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பிளேட்டில் கொஞ்சம் அந்த இது இடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸ், இங்கே அதை பவுட்ரு பண்ணதுக்கு, அது இது பவுட்ரு ஆக்கிறதுக்கு முன்னாடி, பவுட்ரு ஆக்கினதுக்கப்புறம் அது மாதிரி போட்ரு. அவ்வளோதான். இப்போ பென்சில் ஒர்க்கு முடிஞ்சுது. அவுட்லைன் போகலாம். மேல் டாப்பில் இருந்து வருவோம். இங்கே லைட்டாக அப்படி ஹேர்ஸ் மாதிரி போட்டுக்குங்க.
ஐப்ரோ, இந்த மூக்கு போடும்போது கொஞ்சம் தின்னாக போட்டுக்கணும். கண்ணம், நெக், கம்மல், செயின், இங்கே சாரிக்கான இந்த சுருக்கம், இங்கே சாரியோடைய பார்டர், கைக்கு பார்டர், ஃபிங்கர், பேங்கிள்ஸ். இப்போ இங்கே இன்னொரு கைக்கு ஃபிங்கர், இந்த மாதிரி பேங்கிள்ஸ். இப்போ இந்த உலக்கை வந்து இங்கே இரும்பாக இருக்கும், இந்த இடத்துல இரும்பு, அதுக்கப்புறம் தான் வுட்டு. பொறுமையாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே உலக்கை, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு ரிங்கு, இங்கே இது ஸ்லாண்டிங் லைன், மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன், இது தர. இப்போ இவங்களுக்கு சாரிக்கு லிட்டு 1 2 2 3 இருக்கிற மாதிரி போடுங்க. இங்கே சாரியுடைய சிற்பங்கள்லாம் காலு, இங்கே இந்த தானியங்கள், இந்த பிளேட்டில் இந்த பவுடர். அவ்வளோதான். நம்ம கலரிங் போகலாம். ஆயில் பேஸ்ட் கிரையான்ஸ் தான். அதுக்கு முன்னாடி தேவையில்லாத லைன் நல்லா அழிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கலரு, ஃபேஸ் கலர், கைக்கு ஃபேஸ் கலர், இங்கேயும் ஃபேஸ் கலர், காலு, இங்கே கொஞ்சம் ஃபேஸ் கலர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாரிக்கு லைட் ப்ளூ அடிச்சுக்கலாம். லைட் ப்ளூ லேயர்ஸாக அடிக்கணும். அப்புறமா நம்ம சுருக்கத்துக்கெல்லாம் டார்க் ப்ளூ அடிச்சுக்கலாம். லேயர்ஸாக கொடுங்க. ரொம்ப அழுத்தி அடிக்க வேணாம், லேசாக அடிச்சாலே போதும். இந்த பார்டருக்கு கொஞ்சோண்டு ஒயிட் விட்ருங்க, அது எல்லோ வரும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்மெச் பண்ணி விட்டுருங்க. ரைட். நெக்ஸ்ட்டு
டார்க் ப்ளூ, எங்கெங்கே சுருக்கம் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் ப்ளூ. பாருங்க, இங்கே டார்க் ப்ளூ, இங்கே டார்க் ப்ளூ, ஒன் சைடு. அதையும் அது மாதிரி ஸ்மெச் பண்ணி விட்டுங்க. சென்டர் இங்கே மேலேருந்து கீழே அப்படி ஸ்மெச் பண்ண, அப்போ சுருக்கம் அது மாதிரி இருக்கும். சுருக்கம் நல்லா க்ளீனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கு ரோஸ் கலர் போட்டுக்கணும். இந்த ரோஸ் கலர் ரோஸ் கலர். நெக்ஸ்ட்டு பார்டருக்கு எல்லாத்துக்குமே எல்லோ. பார்டர் எல்லாத்துக்குமே எல்லோ கொடுத்துருங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்கு எல்லோ, இந்த நகைக்கு எல்லோ, எல்லாத்துக்கும் எல்லோ கொடுத்துருங்க. இந்த பிளேட்டுக்கு ஒன் சைடு எல்லாமே எல்லோ. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு ப்ரௌன் உலக்கைக்கு. உலக்கைக்கு ப்ரௌனு. நெக்ஸ்ட்டு பிளாக் தான். பிளாக்கு ஹேர்ஸ்க்கு பிளாக்கு. இங்கே எப்படி பிளாக்கு, இங்கே ஒன் சைடு ரெண்டு பக்கமும் டார்க்கு, சென்டரில் கிரே வந்துடும். பாருங்க, இப்போ இதையே கிரே போட்டு அதை மிக்ஸ் பண்ணிடுறோம். கிரேல பார்க்கறதுக்கு கருங்கல் மாதிரி இருக்கும் எஃபெக்ட்டு. லைட் கிரே இது. கீழே அதையே கொடுத்துருங்க. சென்டரில் பிளாக், இந்த இடத்துல பிளாக், இங்கே அதே மாதிரி லைட் கிரே. ஹேர்ஸ்க்கு அது மாதிரி கிரேவே கொடுத்துருங்க. கொஞ்சோண்டு அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஷேடு எஃபெக்ட்டுக்காக கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த பார்டருக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆரஞ்சு, அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி கோல்டு எல்லாம் நகைக்கும் அது மாதிரி. இது ஒன் சைடு ஆரஞ்சு. இங்கேயும் அப்படி தான். இந்த ஃபேஸ்க்கு லைட்டாக ஆரஞ்சு ஷேட் கொடுங்க, ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இங்கே ஆரஞ்சு, இங்கே ஒன் சைடு ஆரஞ்சு, இங்கே அது மாதிரி ஆரஞ்சு. காலுக்கு இதெல்லாம் கொடுத்துருங்க. இதுக்கு கிரே கலர், இந்த வெந்தய கலர் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஓரளவுக்கு கலர் எல்லாமே அடிச்சிட்டோம். லிப்புக்கு மட்டும் லைட்டாக ரெட்டு லேசாக ஒட்டுக்கிற மாதிரி ரெட்டு. அவ்வளோதான், கலரிங் முடிஞ்சுது. இங்கே பேக்ரவுண்டு லைட்டாக ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணுன்னா லேசாக இங்கே ஏதாவது ஒரு எஃபெக்ட்டுக்காக கோடு கோடு அப்படி போட்டுவிட்டோம். ஓகே, அவ்வளோதான், கலரிங் முடிஞ்சுது. இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.